சார் ப்ளீஸ் தள்ளி கிட்டத்துல வராத சார் ப்ளீஸ் சார் லைசென்ஸ் ஆர்சி புக்ல எடு சார் கேர்ள்ஸ் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நைட் குடிச்சிட்டு சுத்துவீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் மச்சான் அவர் எங்க அப்பா ஃப்ரெண்டு தான் மச்சான், ராமலிங்க அண்ணன். இப்ப பாரு நான் எப்படி போய் மாஸ்க் காட்டுறேன். சார் வீட்ல தான் சார் போயிட்டு இருக்கேன் சார் அந்த லைன்ல முத போனை உள்ள வை முத்தியா சார் அந்த வண்டியை ஓரத்து கொஞ்சம் வணங்கண்ணே. ஏய் பாப்பா தமிழ் ஒன்றும் இல்லைண்ணே, லைட்டா பீர் அடிச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல நீ கிளம்பு நான் பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அப்படியா விட்டுறவா? அந்த பசங்களை பிடிச்சி வச்சிங்க, அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ். இங்கே வாடா சார் இங்கே வா. லைசன்ஸ் எங்க ஒரிஜினல் இருக்கா? இன்சூரன்ஸ் அம்மா பண்ணலாம் கொடு. இல்லை சார் ப்ளீஸ் சார் ஏசி வர நேரம் நீ வண்டியில் உட்காரு. சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் சார் ட்ராப் பண்ணட்டுமா? நம்பலாம், நான் நல்ல பையன், நம்பி வந்தவங்களை கை விடவே மாட்டேன். உன் ஃப்ரெண்டு அவன் யாரையும் நடந்து போயிடுவான். ஏய் எனக்கு இந்த சீன்ல டைலாகே கிடையாதா? நானும் உன்னை நம்பி தான்டா வந்தேன். மச்சான் உயிரை வாங்காதடா, நல்ல சான்ஸ்டா. போடா போய் அந்த ரேவதி போய் பிக்கப் பண்றா போடா. ஏய் இதை முதல்லயே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா மச்சான். ஹாய் வா ரேவதி, நான் உன்னை டிராப் பண்றேன். உன் தலையிலையா? ஐயோ இதை அவன் சொல்லவே இல்லையே. நீ குடிக்க மாட்டியா? பார்ல பார்த்தா வெறும் ஜூஸ் தான் வச்சிருந்த. நோ, ஏன்? இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ குடிப்பியா? இல்லையே. பியர் குடிப்பியா? லைட்டா குடிப்பேன். என்ன பண்ற? ஐயோ நான் எதுவும் பண்ணலையே, மேல எதுவும் பட்டுருச்சா என்ன? ஐயோ லைஃப்ல என்ன பண்ற? நானா பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் செகண்ட் இயர். நீ? பிடெக் ஆர்கிடெக்சர். பார்க்க வெள்ளைக்காரி மாதிரி இருக்க, டெய்லி கோயிலுக்கு வர. அப்பா பிரிட்டிஷ், அம்மா பிராமின். அப்பாவால பாதி கல்ச்சர் போயிடுச்சுன்னு அம்மா கோயிலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அதுவே பிடிச்சிருச்சு. இனிமேலும் உன் கூட பேசணும்னா டெய்லி கோயிலுக்கு வந்து தான் வெயிட் பண்ணுமா? ஓகே பாய். ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? ஏண்டா கடைசியில ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்காத்தால கடுப்பேத்தாத. அதான்டா, பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல்லு மாதிரி. உங்களுக்குலாம் தோசையோட ருசி தான்டா தெரியும், தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பழமொழிலாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன், கரெக்டான டைமிங்ல சொல்லாமேன்னு. டைமிங் நல்லா இல்ல. தமிழ் இங்க வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா ஹேமா ஹேமாவுக்கு ஒரு பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேற்று நான் கேட்கும்போது தண்ணிலாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுலேருந்து அவளுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதான். அது சரி. கிளப்பு பப்புன்னு போகிறதுக்குலாம் மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பியர் வாங்குறது எடுபடி வேலை செய்யறதுலாம் நாங்களா? சரி, வேணாம். நான் வாங்கினறேன். ஏய் நான் வாங்கினறேன், நான் வாங்கினறேன். ஏய் அப்புறம் ஏன் பீர் விலையெல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடா அடிக்கிறா? சீ, என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 ஐயோ, பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெந்நீர் நடை மூர்த்தி மாதிரி பண்றா? ஸ்டெடி ஸ்டெடி தெரியுது தெரியுது. ஸ்டெடி. என்னடி நம்மளை பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பார்த்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சே சே, வாய் மூடுறா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் என்ன ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்டு தாண்டி. அம்மா அவனுக்கு ஒன்னு போடுறே. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? ஏய் வாய் மூடுறா, வாய் மூடு மூடு மூடு. இது ஏடா வெள்ளைக்காரின்னு? ஏய் எங்க பாருடா, எங்க பாருடா. நீ பார்க்க சுமாராதான் இருக்க, சுமாராதான் இருக்க. ஆனா ஒண்ணு பண்றடா, ஒண்ணு பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்ற தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? feel ஆடி போலாம். நாளைக்கு வந்து அடிப்போம். கூட்டு போடி. How? ஏண்டா உனக்கு தெரியல? போலாம். பண்ணி. நாய் உனக்கு இருந்தாலும் அரபியருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான்.
மச்சான் ஆ? அவ அரைஞ்சது கூட ஓகே. ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளோ போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு, ஓகேவா? ஓகே. அது இல்லடா. என்னவோ பண்றேன், ஏதோ பண்றேன், டிஸ்டர்ப் பண்றேன், அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதுடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான், டெல்டா. ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியும்லடா மச்சான். போயிடு மச்சான். நான்லாம் போக மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேச வாடா போற. டேய் டேய், சாரி, நேற்று ஒன்று அடிச்சிட்டேன். அடிச்சியா? இல்லையே. ஓ, ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே, டிஸ்டர்பன்ஸ், இங்கே ஃபீல், ஹவு யூ ஃபீல் அப்படின்னு. சொன்னேனா? இல்லையே. நான் சும்மா சொன்னேன், நீ அடிச்ச. நான் சீரியஸாக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ நேற்று பேசுனது எதுவுமே கணக்கு இல்லையா? ஒத்துக்கலாம்ல? என்ன ஒத்துக்கணும்? சொன்னேன்னு. என்ன சொன்னேன்னு? என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 year ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ அவனை விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொடனே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 yearக்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான், நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய், ஏன்டா பேசுகிற? மச்சான், எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத, வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான், நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு டேய். பொண்ணு இல்லை. தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்ன விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கே எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான். மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? வேணு பாக்குறேன். கிளம்பு. கத்துக்கே, அவன் கத்துக்கே. பயங்கர அப்செட்டாக இருக்கான், ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony, இது garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு.
சரி அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க என்ன அனாதையா விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையா விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணாம், நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்னை கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம். இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னமோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரை பெருசாக்குற. நீ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ, அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. Stop making me look like villain. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படிதான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாம தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலயும் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் 2 பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். ஒரு வருஷம் எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வாங்கத்த. டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்ல அண்ணி, நல்ல இடம். அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும் இருக்கிறது? ஏன்பா அவன் கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா நான் கீழே இருக்கேன். ஓவரா பண்றான் மச்சான் அவன். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளோதானே? அரவிந்த் பிஸ்னஸ் பண்ணுறான், இப்போ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுற்றிக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது என்ன? ஆமாம், எனக்கு கல்யாணம் தான் இப்போ ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட சொல்லு. நிஜமாவா சொல்கிற? போகிறேன், சொல்லு. நான் இப்போவே சொல்கிறேன். அப்போ நானும் உன் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் காட போகிறேன் கூட கூட்டின்னு போகிறதுக்கு. அவன் இன்விடேஷனை பார்ப்போம். ஆமாம், அது அப்படியே பெரிய தாஜ்மஹால். போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அரவிந்த் உன் கசன்னு தெரியும். ஓ. ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா நம்மலாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ளே எதுவும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன்.
அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன், நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியா? இல்லை அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம், அதான். அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் ஷேம். இட்ஸ் த வே யூ ட்ரீட்டட் மீ. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமா இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா. அவள் இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வரம்.